சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற படம் மூவி ரிவ்யூ அப்படின்னா ரைஃபிள் கிளப். எஸ், கேட்கும் போதே வந்து பயங்கரமா இருக்குல்ல. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற ஒரு படம் தான் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. திலீஷ் போத்தன், அனுராக் காஷ்யப், சுரபி லட்சுமின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து நான் தியேட்டரில் பார்க்கணும்னு நினைச்சேன், பட் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா வியந்தேன். என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தாங்க, ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது இந்த படத்தோட டியூரேஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 hour 50 minutes தான். ஸோ அதுக்குள்ள வந்து ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் படத்தை மேக் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ஒன்லி மாலிவுட்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க வந்து கதையை வந்து ஆழமா நம்புறாங்க. அந்த கேரக்டருக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கு, ஒரு சீன் வரனா 2 சீன் வரனான்னு சொல்லி எந்த ஆக்டர்ஸும் கவலையே படல. ஒரு சீன் வந்தாலும் 2 சீன் வந்தாலும் அந்த எல்லா சீனுமே தரமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் ரைஃபிள் கிளப். ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிசினஸ் மேன் அவரோட பையன் வந்து ஒரு கிளப்ல சண்டை போட்டுறான் வேற ஒரு பையன் கூட. அந்த பையன் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறான். அது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரைஃபிள் கிளப். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப பழைய காலத்துல தான் காமிச்சிருக்காங்க, ஒரு பீரியட் செட்டப்ல தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பழி வாங்குறதுக்கு தம்பி போறான், அவனையும் போட்டு இது பண்ணிடுறாங்க. அது பழி வாங்குறதுக்கு அப்பா போறாரு. கடைசியில இந்த அப்பா வெர்சஸ் த ஹோல் ரைஃபிள் கிளப் கேங் என்ன பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அனுராக் கஷ்யப் நம்ம வந்து மகாராஜால அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் சைக்கோட்டிக் வில்லன்ற மாதிரி ஒரு விஷயத்துல பார்த்திருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சைக்கோவா தான் இருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது சைக்கோவாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஃபன்னியாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு மீட்டர்ஸ் இருந்துச்சு இந்த கேரக்டருக்கு. அண்ட் அதை வந்து அவர் சூப்பரா கேரி ஓவர் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு வந்து கொஞ்சம் மலையாளம் வராது, ஆனாலும் இந்த படத்துல வந்து மலையாளம் டைலாக்ஸ் நிறைய பேச வச்சிருக்காங்க. அந்த மலையாளம் ஒரு சொதப்பும் போதெல்லாம் வந்து பயங்கர கியூட்டா இருக்கு. அண்ட் தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா பயங்கர நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அனுராக் கஷ்யப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அனுராக் கஷ்யப் வெல்கம் டு மாலிவுட், வெல்கம் டு கோலிவுட். ஏன்னா அவர் வந்து பாலிவுட் விட்டு நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தாராளமா அவருக்கு வந்து இந்த 2 இண்டஸ்ட்ரியிலும் பயங்கர பிளேசஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து ஆஷிக் அபு. ஸோ ஆஷிக் அபு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் டைரக்டர்ஸ் இன் மலையாளம் சினிமா. அவர் பண்ண நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ இந்த படமும் அவரோட என்ன சொல்றது, அவரோட ஹேட்ல வந்து இன்னொரு ஃபெதர் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ ரைஃபிள் கிளப் வந்து அதாவது சின்ன ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு பெருசாக்க முடியும் அப்படின்றது இந்த படத்தோட ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி கூட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய காலத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. அண்ட் அந்த ரைஃபிள் கிளப் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கிட்டையும் கன் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கன் ஷூட்ல தான் போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு சீன்ல கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னடா இது எப்ப பாரு சுட்டுனே இருக்காங்க அப்படின்னு தோணவே இல்லை. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட். ஒரு புல்லட் பறக்கும் போது நமக்கு வந்து அப்பா நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் படத்துல பணியாற்றிய எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஆஷிக் அபுவே வந்து இந்த வாட்டி சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. அவர் நினைச்ச ஷார்ட் டிவிஷனு, அந்த டெரெயின், அந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பிக்கை வந்து வேட்டையாட போறாங்க. அது பத்தி வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஷார்ட் கம்போஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால டெக்னிக்கலி திஸ் ஃபிலிம் இஸ் எ பியூட்டிஃபுல் ஒன். அண்ட் ஈவன் ஸ்டோரி வைஸ் அண்ட் ஈவன் ஸ்க்ரீன் பிளே வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பக்காவான ஒரு மாஸ் படம். நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு 1 hour 48 minutes செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரைஃபிள் கிளப் இஸ் எ பெர்ஃபெக்ட் வாட்ச். ஸோ படம் பார்க்காதவங்கள நெட்ஃபிளிக்ஸ்ல போய் பாருங்க. தேங்க்யூ.